வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை நம்ம நிகழ்ச்சி மீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்குமே உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதில் தரத்துக்காக குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நியூரோ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே நியூராலஜி பற்றி பேசிட்டு வரும். ஒவ்வொரு வாரங்களுமே திங்கக்கிழமையில இந்த நியூராலஜி பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு வரும். இன்னொரு அன்டிஸ்கஸ்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறதி. பல பேருக்கு வந்துட்டு மறதி அப்பப்போ வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு செகண்ட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லைன்னுவாங்க. ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு மறதி வரும். என் வயதானவங்களுக்கு மறதின்றது ஒரு நார்மலான ஃபினாமினாவாக இருந்துட்டு வருது. ஸோ எனக்கு மறதி பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். தேங்க்யூ. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஓகே டாக்டர். மறதி இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஸோ எப்படி மெமரி ஃபார்ம் பண்ணுறோம், ஞாபகம் எப்படி வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அனுபவம், வி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங், அது நம்ம மூளையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு, ஒரு ரசாயன ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்துட்டு, அது நமக்கு ஒரு மெமரியாக ஃபைல் ஆகுது. இப்போ அந்த மெமரி நம்ம இன்னொரு டைமில் வெளியே எடுக்கணும்னா, அது அந்த டைமில் கரெக்டாக அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகணும். ஓஹோ, இதுதான் நம்ம அந்த டைமில் படித்தோம், இதுதான் அந்த டைமில் நம்ம பார்த்தோம். சிலப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் எப்படி ஆக்சஸ் கீ தப்பாக டைப் பண்ணுவோம், கேபிட்டல் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டைமுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் வராது. பிறகு தேவையில்லாத நேரத்தில் ஆஹா அதுதானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு மெமரி வரும். அது சைக்காலஜியில் they call it ஆஹா ஃபினாமினன். பெரும்பாலும் இது இன்டர்வியூஸில் இல்லை எக்ஸாமில் இதுதான் மெமரி பிரச்சனை. இன்னொன்று கவனக்குறைவு. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப், நிறைய நடந்துகிட்ருக்கு. கார் சாவியை எங்கே வச்சோம், மறந்து போயிடுவோம், அங்கங்கே தேடிட்டுருப்போம். ஒரு நேரத்தில் காரை எங்கே பார்க் பண்ணினோம், அந்த அளவுக்கு இல்லை, பைக் எங்கே பார்க் பண்ணினோம், அந்த அளவுக்கு கூட நமக்கு ஒரு மறதி வருது. நம்ம அதை மறந்து போகலை, நம்ம கவனிக்கலை, நம்ம பண்ணினது நம்ம கவனிக்கலை, அதனால அது ஒரு மெமரியாக இல்லை நமக்கு. அது இன்னொரு டைப், ஆப்சன்ட் மைண்டட்னஸ்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் டென்ஷன், பெரும்பாலும் ஒர்க் ஸ்ட்ரெஸ், பெரும்பாலும் டூ மெனி திங்ஸ் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால வர ஒரு பிரச்சனை. மூன்றாவது மூளையில் பலத்தை அடிபடுது, ஹெட் இன்ஜரி, ஆக்சிடெண்ட், எங்கேதோ விழுந்துடுறோம். அந்த மாதிரி நடக்கும்போது மூளையில் சில பாகங்கள் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட பாகங்கள், நம்ம மூளை பாகமாக வேலை பண்ணல, எல்லா பாகமும் கனெக்டடாக வேலை பண்ணுது. ஸோ ஒரு பாகத்துலேருந்து இன்னொரு பாகத்துக்கு மெசேஜ் ஒழுங்காக போனால் தான் மெமரி நார்மலாக இருக்கும், மறதி இல்லாமல் இருக்கும். அந்த மெசேஜஸ் கட் ஆகும்போது நமக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே டாக்டர். இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால வரக்கூடிய மெமரி லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் புவனா மேம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கால் பண்ணுறேன். ஓகே புவனா, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். வணக்கம்மா. சார் ஆக்சுவலி எனக்கு என்னன்னா L4 L5ல டிஸ்க் பல்ஜரி இருக்கு சார். சரிம்மா. ஸோ ஒரு 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட்டு இதில் தான் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. சரிம்மா. அப்போவுமே அந்த பேக் பெயின் எல்லாம் இதாக இருந்தது. ஆனால் நடக்கும்போது என்னன்னா, நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நடக்க முடியாது சார், பெயின் வந்துடும். சரிம்மா. அப்புறம் நிற்க முடியாது சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே. வெயிட் ஏதாவது இருக்குன்னா சடனாக பெயின் வந்துடும் சார். அப்புறம் ஹோமியோபதி எல்லாத்துலேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் சார், எதுலேயும் க்யூர் ஆகல. லாஸ்ட்டாக ஃபிசியோதெரபிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். பட் அதுவுமே ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஹிப் பெயின் இல்லாமல் இருந்தது, இப்போ ஹிப் பெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபிசியோதெரபி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கலாம். இது உங்கள் டிஸ்க் பல்ஜ் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது, உங்கள் நரம்பை பாதிக்குது, அதை பொறுத்து இருக்குமா. அந்த பாதிப்பு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, வெறுமனை சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன்ஸு, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி ஒருங்கிணைந்த மருத்துவம் நாங்கள் செய்கிறது குளோபலில், அதில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலப்போ சர்ஜரி தேவைப்படும், அறுவை சிகிச்சை தேவைப்படும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சையை நம்ம கருதணும்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பைன் சர்ஜனை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கணுமா இல்லை ஃபிசியோதெரப்பிலேயே சரியாகுமா, இந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ ஆக்சிடென்ட்ஸ்னால வரக்கூடிய மறதி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஷூர். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது பெரும்பாலும் வந்து மூளையில் ஒரு பாகம் இல்லாமல் 2-3 பாகம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகும்போது மெமரி மட்டும் இல்லை, லாங்குவேஜ், நமக்கு புரிகிற சக்தி, பேசுகிற சக்தி ரெண்டுமே பாதிக்கப்படலாம். கவனம், அட்டென்ஷன் பாதிக்கப்படலாம். நம்மளால் வந்து கணக்கு போடுற ஒரு தன்மைகள், அரித்மெட்டிக், அது பாதிக்கப்படலாம். பேச்சு பாதிக்கப்படலாம். வேறு பாடி ஃபங்க்ஷன்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்படலாம். ஸோ ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி பல பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வர மெமரி லாஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒருங்கிணைந்த மருத்துவம் கொடுத்து ரீஹேபிலிட்டேட் பண்ணணும் இண்டிவிஜுவலில். அதுக்கு ஒரு டீம் எஃபர்ட் தேவை. டாக்டர் மற்றும் இல்லாமல் சைக்காலஜிஸ்ட் தேவை, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் தேவை, ஃபிசியோதெரப்பிஸ்ட் தேவை. ஏன்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அதுக்கப்புறம் எழுத வராது சரியா, இல்லை வந்து ஒரு ஃபோர்க் இல்லை ஒரு ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. உடம்பில் தளர்ச்சி இருக்கும், பக்கவாதம் வரும் மூளையில் பாதிப்புனால. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோட்டோகாலே தேவைப்படும். பட் மெமரி கேன் பி குவைட் பேட்லி எஃபெக்டட். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மெமரி நிறைய பாதிக்கப்படலாம். ஓகே டாக்டர், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ரொம்ப வயதாகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நடந்த விஷயம் இல்லைன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூட இன்னொரு காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, பேசலாம். சரிங்க, ஓகேங்க டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. இந்த காலசுத்தல் வந்துட்டே இருக்குங்க டாக்டர். அந்த கழுத்து நரம்பு வந்து அழுத்தி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. கழுத்து நரம்பு பின்னாடி அமுத்தி இருக்குது, அதனால உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னாங்க. சரிம்மா. அப்புறம் வந்து அது டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் சரியாச்சுங்க. இப்ப பழையபடி அப்பப்போ சுத்துட்டு ஒரு மாதிரி கிரில் வருதுங்க, அப்புறம் மடிக்குது. இப்போ என்னன்னா தலை வந்து அவங்க சமயம் வந்து அப்படி புடிச்ச மாதிரி இருக்குங்க. என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து கழுத்து நரம்பில் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை சுற்றல் அடிக்கடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? 53 சார். சரிம்மா, உங்களுக்கு கழுத்து நரம்புல பாதிப்பு வரத்துக்கு வேற ஏதாவது நடந்திருக்கா? கீழே விழுந்திருக்கீங்களா, அடிபட்டிருக்கா? நீங்க கழுத்து நரம்பு வந்து தேய்மானம் ஆயிடுச்சு, எலும்பு தேய்மானம் இருக்குதுன்னு. ரைட்மா, சரிம்மா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னு சொல்லுவோம்மா, கழுத்து நரம்பில் வர தேய்மானம். அந்த மாதிரி வரும்போது அந்த நரம்பில் வந்து அந்த நரம்போட ரூட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் வீக்கம் அடையும். அதுலேருந்து வந்து உங்களுக்கு வலி வரும், நியூரால்ஜியான்னு சொல்லுவோம். அந்த வலி உங்கள் மசில்ஸை ரொம்ப டைட் பண்ணிடும். கழுத்தில் இருக்கிற மசில்ஸையும் தலையை சுற்றி இருக்கிற மசில்ஸையும் டைட் பண்ணி விட்டுடும். சரிங்களா? அதனால் நீங்கள் மூவ்மெண்ட் செய்யும்போது உங்களுக்கு வந்து தலை சுத்தல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முதல்ல பேசினவங்க மாதிரியே எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது, அந்த தேய்மானம் வந்து மருத்துவத்திலையும் ரீஹேபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதில் சரி பண்ண முடியுமா, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சரி பண்ண முடியுமா, மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நீங்கள் இதுக்கு ஒரு நரம்பியல் நிபுணர் பார்க்கணும். ப்ரிஃபரபிளி ஒரு ஸ்பைன் சர்ஜனை பார்க்கறது ரொம்ப முக்கியம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர்? ஓகே சார், உங்களோட கேள்விகள் என்னன்னு நீங்க கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கங்க சார். எனக்கு வந்து பேக்ல டிஸ்க் ப்ராப்ளம் பல்ஜ் ஆகிட்டாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு. சரிங்க. பெயின் வந்து சயாட்டிக்கா பெயின், ஒரு கால் ஃபுல்லா நரம் ஃபுல்லா பெயின் இருக்கு. சரிங்க. நான் வந்து ஆர்த்தோ டாக்டரையும் பார்த்தேன், நியூரோலஜி டாக்டர் அவங்களையும் பார்த்தேன். சரிங்க. ஆர்த்தோ பார்த்ததுக்கு அவன் நீராஜ் கன்சல்ட் பண்ணி நீங்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி எனக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். வலி குறைஞ்சிருக்கு, ஆனால் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்க.
பிசியோதெரப்பி ஆரம்பத்தில் போயிட்டு ஆர்த்தோ டாக்டர் மொத்தமா பிசியோதெரப்பி போயிட்டு தான் இவர் வந்து அதெல்லாம் தேவையில்ல, ஏன் தேவையில்ல, நீங்க வந்து டேப்லெட் சாப்பிடுங்க, அதுலேயே உங்களுக்கு வலி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு. நான் எத்தனை நாளுக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்? சரிங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா வந்து நம்ம ஸ்பைனல் போன்ஸுக்கு நடுவில் டிஸ்க் இருக்குங்க. அந்த டிஸ்க்கு வந்து நம்ம குழாயில் இருக்கிற ரப்பர் வாஷர் மாதிரி போக போக அது வந்து தேஞ்சு போயிடும், தேய்மானம் அடையும். தேய்மானம் அடைஞ்சால் வந்து அந்த நரம்பை வந்து தள்ளுது. அது எந்த அளவுக்கு நரம்பை தள்ளுது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நரம்பை தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி வலி வருது, அந்த வலி வந்து கொஞ்ச நேரம் வந்து கண்ட்ரோல் ஆகுது மருந்து சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் மறுபடியும் வலி வருதுன்னா தேய்மானம் ஒரு அளவுக்கு அதிகமாகவே இருக்கலாம், நரம்பில் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒருங்கிணைந்து சர்ஜன் இருக்கிற இடம், நரம்பியல் மருத்துவர் இருக்கிற இடம், அதே நேரத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிற இடம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு சரியான அட்வைஸ் கிடைக்கும். வெதர் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் அண்ட் மெடிசனில் இது சரி பண்ண முடியுமா இல்லை சர்ஜரி வேணுமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் உங்களுக்கு வலி கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் செய்கிற அந்த ஃபிசியோதெரப்பி, செய்கிற அந்த மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் மறுபடியும் வலி இது செஞ்சுட்டும் மறுபடியும் வலி வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கம்மா, ராமலட்சுமிமா. ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வலது காலில் விட இடது காலில் வந்து உணர்ச்சிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். இடது காலில் ரொம்ப வலிக்கவும் ஆரம்பிக்குது சார். என்ன தெரிஞ்சுக்கலாமா சார்? சரிம்மா, உங்களுக்கு கீழ் முதுகில் இருக்கிற டிஸ்க்கு வந்து தேய்மானம் அடைந்து அங்கேருந்து நரம்பை தள்ளிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிம்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா. உணர்ச்சி கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேய்மானம் அதிகமாகவே இருக்கலாம், நரம்பில் வந்து ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்கலாம். அது வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் டயக்னோஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு காலில் வந்து நரம்பு தளர்ச்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 45 சார். சுகர் அது மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருக்காமா? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை சார். சரிம்மா, ஆனால் உங்களுக்கு வயது ஆக ஆக நமக்கு எல்லாருக்குமே வந்து பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம், நரம்பில் வந்து ஒரு தளர்ச்சி வருது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது வந்து உங்களுக்கு மெடிசின்ஸில் சரி பண்ண முடியுமா, மெடிசின்ஸ் ப்ளஸ் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி இதில் சரி பண்ண முடியுமா, இல்லை சர்ஜரி தேவைப்படுமா, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு தாம்மா சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நரம்பியல் மனோதத்துவ நிபுணர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கார். நரம்பியல் சார்ந்த கேள்விகளுக்கு நீங்களும் பதில்கள் தெரிஞ்சுக்கணும்னா 0444459694 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆல்ரெடி பேசிட்டு இருந்த விஷயம் தான், வயதானவர்களுக்கு வந்துட்டு மெமரி லாஸ் அதிகமாக ஏற்படுது. அவங்களோட குழந்தை பருவத்தில் உள்ள மெமரிஸ் கூட இருக்கு, ஆனால் 10 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்த மெமரிஸ் அவங்க மோஸ்ட்லி மறந்துடுறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? சும்மா மூளையில் மெமரின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து ஃபைல் மாதிரி நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு வரோம், ஒரு ஈவெண்ட்டு, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. அதனால் வந்து நம்ம குரோனலாஜிக்கல், தட் இஸ் டைமில் நம்ம பார்க்கும்போது ஓல்டஸ்ட் மெமரிஸ், பழைய மெமரியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் இருக்கும். வயதாக ஆக முதியோர்களுக்கு கெமிக்கல் வீக்னஸ் வருது, மூளையில் ரசாயன பாதிப்பு வருது. எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு வரும். அந்த மாதிரி ரசாயன பாதிப்பு வரும்போது என்ன ஆகும்னா வந்து கவனக்குறைவு இருக்கும், அதே நேரத்தில் இந்த மெமரி சரியாக வந்து ஃபார்ம் ஆகாது. சில பேருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு எங்கே கல்யாணம் ஆச்சு, எந்த ஊரில் வேலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக ரொம்ப விவரமாக சொல்லுவாங்க. ஸோ ரீசன்ட் மெமரி, புதிய ஞாபகங்கள், அது வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. நம்ம வந்து முதியோர்களில் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். அண்ட் அந்த டிமென்ஷியா வந்து இட் இஸ் நாட் அ நார்மல் ஃபினாமினன். இது இந்த மாதிரி மறதி வர்றது வந்து எல்லாருக்குமே வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு நோய்.
அதுக்கு நம்ம வந்து சரியான சிகிச்சை எடுக்க வேண்டி வரும், சரியான டயக்னோசிஸ் பண்ணணும் அதுக்கு. ஸோ ஆழ் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்க ஞாபகங்கள் உங்களுக்கு காலம் காலமாக அப்படி நிலைச்சு நிற்கக்கூடியதாக இருக்குது இருக்கும். பட் அதுலேயும் அந்த மறதி நோயில் நீங்கள் டிமென்ஷியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ்தி ஆக ஆக அவங்களுக்கு பழைய மெமரிஸ் கூட வந்து அவங்கள விட்டு போயிடும். ஓகே பட் இந்த முதல் ப்ராப்ளம் வந்து ரீசெண்ட் மெமரி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் காங்கிரஸ்ல இருந்து ராதா பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசலாங்களா? பேசலாம் ராதா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. டாக்டர், எனக்கு கழுத்துல இருந்து கை வரைக்கும் ஒரு வலி வந்துட்டே இருக்குங்க டாக்டர். அதுக்கு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். சரிம்மா. எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசியோதெரப்பி கொடுக்க சொன்னாங்க, எல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த வலி வருது டாக்டர், லெஃப்ட் சைடு கழுத்துல இருந்து கை ஃபுல்லா. ரைட்மா. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கழுத்தில் இருக்கிற நரம்புகள் வந்து கொஞ்சம் பாதிப்படைந்ததுனால இருக்கலாமா, சர்வைக்கல் நியூரால்ஜியான்னு சொல்லுவோம்மா. கழுத்துலேருந்து வர நரம்பு தான் நம்ம கையை சப்ளை பண்ணுது. அதனால் நமக்கு கழுத்தில் பாதிப்பு இருக்கும்போது கையில் வலி வரும். சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 2 விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒன்று வந்து மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கா, மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இரண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா, ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேலை பண்ணுற விதம் அந்த மாதிரி இருக்கா, நீங்கள் ஒர்க் போகிறீங்களா? நான் வந்து ஹேண்ட்லூம் டாக்டர். ஸோ நீங்கள் கைத்தறியில் வேலை பண்ணுறீங்க. ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து வேலை பண்ணுற வேலைனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்கள் உட்கார்ற விதம், நீங்கள் வேலை செய்கிற விதத்தினால கூட அந்த மாதிரி உங்களுக்கு வலி வரலாம். அது ஆக்குபேஷ்னலாக வர ஒரு சிம்டம். இதுக்கு உங்களுக்கு மெடிசன் மட்டும் போராதுமா, சிலப்போ இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். சிலப்போ வந்து எப்போவுமே வந்து இதுக்கு உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, இதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம் தேவைப்படும்மா. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இதுக்கு கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு பெட்டர். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவண்ணாமலையிலேருந்து பேசுறோங்க. ஓகேம்மா, உங்க பெயர்? பரிமலா. ஓகே, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரி. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என் பையனுக்கு வயசு 10ஆகுதுங்க சார். அவன் வந்து பிறந்ததுல இருந்தே நடக்கிறது இல்லைங்க சார். எங்க கையை பிடிச்சிட்டு தான் சார் நடக்கிறான். சரிம்மா. தானா நடந்து வர மாட்டான். சரிம்மா. நாங்க ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட போனோம். அவர் வந்து இஇஜி எடுத்தாருங்க சார். தலை ஃபுல்லா இஇஜி எடுத்துட்டு பிரெயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பிறக்கும் போதே. அது வந்து நம்ம ரொம்ப கொண்டு வர முடியலனாலும் கொஞ்சம் அதுல எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவனா நடந்து வர்ற மாதிரி எதனா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு சார். அதுக்காக எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாருங்க சார். அந்த பையனுக்கு 5 ஊசி கிட்ட போட்டாருங்க சார் போன வாரம். சரிம்மா. அப்படியே ரொம்ப புல்லாயிடுச்சு சார். எனக்கு அந்த 5 ஊசி போடும்போது அந்த புள்ள வலியில ரொம்ப துடிக்கிறான். அது ரொம்ப பயந்துட்டு சார் நாங்க. சரிம்மா. அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு ஊசி எல்லாம் வேணாம் சார், டேப்லெட்ஸ்லயே கொஞ்சம் சரி பண்ணுங்க கேட்க சொன்னாங்க. அப்புறம் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காரு. சரிம்மா. நீங்கள் இது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சிறு வயதிலேயே மூளை பாதிக்கப்பட்டிருக்குமா, அதனால வந்து உடம்புல இருக்கிற நரம்புகள் வந்து சரியாக வேலை பண்ணலை. சரிங்களா? இது செர்பரல் பால்சின்னு சொல்லுவோம், அதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எழுத படிக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்லோவாக வரும், வேகமாக செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போக போக வந்து மசில்ஸு, ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் டைட்டன் ஆகும், ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். சிலப்போ இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை வந்து நம்ம ரீஹாபிலிட்டேஷன், ஒருங்கிணைந்த மருத்துவம் செய்து சரி பண்ண முடியும். சிலப்போ வந்து அந்த ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சில சின்ன சர்ஜரி பண்ணி கூட அதை சரி பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு நியூரோசர்ஜன், நியூராலஜிஸ்ட், இவங்க எங்களை மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இருக்கிற ஒரு இடம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி இடத்துக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணினீங்களோ உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்குமா. இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டால் சரி பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர்ல இருந்து பேசுறோம். உங்க பேர்மா?
விருதுநகர்ல இருந்து விஜய் கண்டிஷன் பேசுறோம். ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி பிச் மாதிரி மயக்கம் வந்துடும் சார். அது 9 இயர்ஸ்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. சரிம்மா. இப்ப எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப சமீபத்துல வருஷத்துக்கு ஒருக்க மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அது சும்மா சாதா டாக்டர்கிட்டே காமிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வேலம்மாள்ல மதுரையில ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவங்க எம்ஆர்ஐ பார்க்க சொன்னாங்க. அதுல வந்து பிட்ஸ் எழுதி கொடுத்திருந்தாங்க. அப்நார்மல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சரிங்கம்மா. பிரெயின்ல வந்து ஸ்மால் விசல் டிசீஸ் அப்படின்ட்டு எழுதி இருந்தது. அது திருப்பி சொல்லுங்கம்மா, பிரெயின்ல என்ன சொன்னாங்க? ஸ்மால் விசல் டிசீஸ் அப்படின்னு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதுக்கப்புறம் மாத்திரைகள் கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. ஆனா 1 மந்த்துக்கு ஒருக்க 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க வந்து செக்அப் வந்துட்டே இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னாங்க. சரிம்மா. அந்த இஏஜி பார்த்ததுலயும் அப்நார்மல் தான் வந்தது. நீங்க இந்த ஃபிட்ஸோட மாத்திரையை ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாமா? ஆமா, இப்ப சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க விடாம சாப்பிடுறீங்களா? ஆமா, விடாம சாப்பிட சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மாத்திரைகள் இருக்குமா? எவ்வளவு வித மாத்திரைகள் சாப்பிடுறீங்க ஃபிட்ஸுக்கு? மாத்திரை பேர் என்ன போட்டுட்டு. பரவாயில்லம்மா, நீங்க எவ்வளவு விதம்னு சொல்லுங்க. என்னம்மா? நைட் 500 ml போடணும். சரிம்மா. பகல்ல வந்து 250 மில்லி போடணும். சரிம்மா. ஸோ நீங்க ஒரு அப்புறம் பயங்கரமா அதை டிராவல் பண்ணும்போது கூட ஃபிட்ஸ் வந்துருது. சரிம்மா. அப்படி வரும்போது கொஞ்சம் கைகள் நடுக்கம். இப்பதான் முடியல இல்லை, இப்போ ரொம்ப நடுக்கம் இருக்கு. சரிம்மா. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மூளையில வந்து மின்சாரம் மற்றும் ரசாயனம் இரண்டுமே கலந்து இருக்கு. அதில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட், ஒரு பாதிப்பு வரும்போது தான் நமக்கு ஃபிட்ஸ் வருது. சின்ன வயசுலேருந்தே வருதுன்னு சொல்கிறீங்க, அதனால அது உங்களுக்கு ஒரு தன்மை. அந்த தன்மையை நம்ம கட்டுப்பாடில் வச்சுக்கணும். அதுக்கு சரியான மாத்திரை, ஃபிட்ஸுன்னு நம்ம சொல்லும்போது கார்னு சொல்கிற மாதிரிம்மா, அது என்ன மாதிரி கார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் சரியான மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தன்மையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது, ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸ்கேனில் சில பாதிப்புகள் இருக்குது. அந்த பாதிப்புகள் வயசாக ஆக அதுவும் வந்து உங்களுக்கு ஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம வந்து அந்த பாதிப்புகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு பார்க்க வேண்டி வரும். மூன்றாவது, சில பேருக்கு ஃபிட்ஸு வந்து மூளையில் ஒரு கட்டி இருக்கிறதுனாலையோ இல்லை வளர்ப்பு முறையாக சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனாலையோ வரலாம். ரொம்ப அடிக்கடி ஃபிட்ஸ் வருதுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் மாத்திரைகளை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் மாத்திரை டோஸ் பத்துமா, வேறு மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட வேண்டி வருமா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கருதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பிரியா, வெள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு 62 இயர்ஸ் ஆகுது. ஓகே பிரியா, உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். எனக்கு வந்து லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கு. அண்ட் நெக்லியர் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல வந்து டிஸ்க் பல்ஜா இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஃபுல்லா லெஃப்ட் சைடுல ஷோல்டர் ஃபுல்லாவே ஷோல்டர் ரிப்ஸ் எல்லாமே பயங்கர பெயின் ஆகுது. அண்ட் ஸ்பைனல் கார்டு எங்கேயுமே கீழே உட்கார முடியாது. எங்கெல்லாம் உட்கார்ந்தோன்னா எங்கெங்க ரேடியேட் ஆகுது பெயின். சரிம்மா. பேக்ல. ஸோ இது உங்களோட ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் அண்ட் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குன்னு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதோடு வந்து சிவியரிட்டியை பொறுத்து இருக்குமா. அண்ட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பாண்டிலோசிஸில் அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பை வந்து புஷ் பண்ணும். எஸ்பெஷலி நர்வ் ரூட்ஸை வந்து பாதிக்கும். அதனால வலி வரும். நியூரால்ஜியான்னு சொல்லுவோம். சர்வைக்கலும் வரும், லம்பாரும் வரும். ஆனால் அதில் உங்களுக்கு செகண்டரியாக வந்து அதனால ஒரு பாதிப்பாக மசில் டைட்னஸ் வரலாம், ஜாயிண்ட் டைட்னஸ் வரலாம். அதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆகிடும், ஷோல்டர் வந்து ஃப்ரோசன் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் டிகிரி ஆஃப் ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குமா.
சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சர்ஜரியில் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் நார்மல் ஃபங்க்ஷனிங் கொண்டு வரலாம். சில ப்ராப்ளம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் ரீஹாபிலிட்டேஷன் அதில் சரியாகும். சில பேருக்கு மெடிசின்ஸ்லேயே சரியாகும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ப்ராப்ளம் இஸ் இன்க்ரீஸிங் ஓவர் டைம்னு ஒரு ஃபீலிங் வருது. அதனால நீங்கள் இந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சொல்யூஷன் நீங்கள் வந்து தேடிக்கிறது பெட்டர்மா. உங்களுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நியூரோ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அர்ப்பூர்ல இருந்து, என் பேர் வந்து பழனிச்செல்வம் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். நான் அர்ப்பூர்ல இருந்து, என் பேர் பழனிச்செல்வம் சார். நான் ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 month சார். அது நீல இருந்து இடுப்படிக்கு பெயின் இருக்கு சார். மறுபடியும் சொல்லுங்க. அதாவது முட்டில இருந்து இடுப்படிக்கு பெயினா இருக்கு சார். சரிங்க. அதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதாவது முட்டில வந்து லைட்டா இதாயிருக்கு, உங்களுக்கு லெக்மெண்ட் கட் ஆயிருக்கு. இதனால இவ்வளவு பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நார்மல் தான். நீங்க ஆர்டர் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க, இதுதான் நார்மல் தான். ஓடும் போது செய்யும் போதெல்லாம் நார்மலா தான் வரும். இதுக்கு இவ்வளவு பெயின் இருக்காது. ஆனா நம்ம உட்காரும் போது தொடங்க நரம்புலாம் பிடிக்குது சார், ரொம்ப வலிக்குது. அது எதனால சார்? நீங்கள் வந்து இந்த முட்டிலேருந்து இடுப்பு வர வலி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வலி வந்து சயாட்டிக் நர்வ், நம்ம கீழ் முதுகுலேருந்து காலை சப்ளை பண்ணுற ஒரு நரம்புனால அந்த வலி வரலாம். அந்த நரம்பில் பாதிப்பு வந்து சாதாரணமாக கீழ் முதுகில் வரும். அது வந்து கீழ் முதுகில் வந்ததுன்னா அப்புறம் அந்த இடுப்பு பாகத்துலேருந்து கால் வர வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாதிப்பு இருக்கான்னு உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். அந்த பாதிப்பு இருக்கும்போது உங்களுக்கு மசில் டைட்னஸ் வரலாம், உங்களுக்கு வந்து அதனால முட்டியில் வலி வரலாம், அதனால முட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது பல விஷயங்கள் இருக்குங்க. இது ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு வந்து ஸ்பைனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் உங்கள் பிரச்சனை வந்து கீழ் முதுகில் இருக்கா, இடுப்பில் இருக்கா, முத்தியில் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸோ உங்களுக்கு நியூரோ சர்ஜன், நியூராலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எல்லாருமே இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும். அவங்க ஒருங்கிணைந்து உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும், இதுக்கு எங்கே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ மறதிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த மறதிகளுக்கான காரணங்கள், என்னென்ன வகையான மறதிகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதற்கான தீர்வு என்ன, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி தெரப்பி தரலாம் டாக்டர்? ரைட். ஸோ மறதிக்குன்னு சில முதியோரில் மறதிக்கு மெடிசன் இருக்குமா. அது எதுனாலனா வந்து சில ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ், அசிட்டைல் கோலின்னு சொல்கிறோம், அது பாதிக்கப்படுறதுனால தான் முதியோர்களில் பெரும்பாலும் மெமரி லாஸ் வருது, ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அதை இல்லை மூளையில் வந்து பிளட் சப்ளை போராக இருக்கிறதுனால ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா வருது, அது வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் இருக்குது. அந்த அசிட்டைல் கோலினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேறு மாதிரி மெமரி லாஸ் இல்லை ஈவன் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ் தெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரப்பின்னு நம்ம சொல்லும்போது ஒருங்கிணைந்து வந்து நாங்கள் வந்து வி கம்பைன் இன் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் சைக்காலஜி, வாட் வி கால் காக்னிட்டிவ் ரீட்ரெய்னிங், தட் இஸ் மூளையில் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தெரப்பி, அதே நேரத்தில் ஆக்குபேஷனல் தெரப்பி, அதே நேரத்தில் ஃபிசிக்கல் தெரப்பி. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உடம்புலையும் தளர்ச்சி இருக்கும், வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் சரியாக செய்ய முடியாது. ஸோ அதுக்கும் தெரப்பி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து காக்னிட்டிவ் ரீட்ரெய்னிங், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பி கம்பைன் பண்ணி கொடுத்தா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பல விதமான மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், என் பேர் அஸ்வதிங்க, கரூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் வந்து 37 சார்.
ஒரு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி திடீர்னு ஒரு வெளியூர் போயிருந்த இடத்துல திடீர்னு மயக்க மாதிரி வந்துச்சுங்க சார் 2 டைம். ஆஹா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தல் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குங்க சார். முதல்ல நடந்தோம்னா ஒரு மாதிரி பயங்கரமா தள்ளுவேங்க சார். ஆஹா. அதுக்கப்புறம் நான் இடையில ஒரு எம்பிபிஎஸ் காமிச்சேங்க சார். கழுத்து கூட மாதிரி வரும்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா அந்த எலும்புலாம் சுத்தமா பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்க சார். அப்படியே மயக்க மாதிரி. சரிங்க. ஸோ உங்களை மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை 2-3 விதமாக இருக்கலாங்க. ஒன்று வந்து மூளையில் வந்து பேலன்ஸ் சிஸ்டம்ஸ்னு இருக்குது. அது வந்து இயரோடையும் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ மூளையில் இருக்கிற பேலன்ஸ் சிஸ்டம் இல்லை இயரில் இருக்கிற பேலன்ஸ் சிஸ்டம் அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னா வந்து நம்ம நிற்கும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆக மாட்டேன்னுது, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சு போயிடுது திடீர்னு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நிற்கும்போது நடக்கும்போது தலை சுத்தல் வந்து அதிகமாக வரும். அதுக்கு என்ன காரணங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். பேலன்ஸ் சிஸ்டம்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கு அறுவை சிகிச்சை இல்லை மருந்தில் சரி பண்ணலாம். ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து தேவை ப்ளஸ் எக்ஸசைசஸ் தேவை. ஸோ உங்களோட பிரச்சனையோட காரணம் எங்கேருந்து வருது? கழுத்துலேருந்து வருதா, மூளையிலேருந்து வருதா, காதுலேருந்து வருதா, காதுக்கும் மூளைக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸில் வருதா, இது நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷனில் வருதா, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னா நிற்கும்போது பிளட் ப்ரெஷர் குறையிறது, இதுலேருந்து வருதா, இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி டயக்னோசிஸ் தேவைங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எது ட்ரீட்மெண்ட்டுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், மை நேம் இஸ் கவியரசி. கவியரசி எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாகப்பட்டினம். ஓகே, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய நேம் கவியரசி. எனக்கு 24 வயசு ஆகுது சார். எனக்கு ஒரு 8 வருஷமா லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ஃபோரம் மசில்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 5 ஃபிங்கரும் ஒர்க் ஆகல சார். சாரிங்க, நான் 5 ஃபிங்கரும் ஒர்க் ஆகல சார். 5 விரலுமே ஒர்க் ஆகல. சரிங்க. எனக்கு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதுல கிராயமா டிசீஸ்னு சொன்னாங்க. என்ன டிசீஸுங்க? கிராயமா டிசீஸ்னு சொன்னாங்க சார். சரிங்க சரிங்க. இது வந்துட்டு சர்விக்கல் காலர் போட்டு சொல்லியிருக்காங்க ஒரு 5 வருஷத்துக்கு. சரிங்க. எப்படி சார் கியூர் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரேர் சிண்ட்ரோம்ஸ் இருக்கும்போது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் முக்கியங்க. இதுக்கு வந்து நியூரோ சர்ஜன், நியூராலஜிஸ்ட் 2 பேருமே தேவை. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷன், ஒருங்கிணைந்த தெரப்பி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த டிசீஸ்னு வரும்போது நம்ம வந்து ப்ரிவென்டிவாக நம்ம மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ இது 2 தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் நித்யா மேடம், பூந்தமல்லில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டருக்காக பேசலாம். சார், என் பேர் நித்யா சார். எனக்கு 34 வயசு ஆகுது சார். எனக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு மயக்கம் வரும் சார். எப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வரும், இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை வரும். அந்த மாதிரி மயக்கம் வரும்போது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்பேன் சார். சரிங்கம்மா. அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து பிபி எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சுகர் இல்ல, ஆனா பிபி வந்து லோவா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அது வந்து அவங்க சொல்லுவாங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க தான் சார் அந்த 2 நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க, வந்துருவேன் சார். திரும்ப அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு 3 மாசம் கழிச்சு அதே மாதிரி வரும் சார். ரைட்மா. ஆனா எனக்கு எதனால சார் அந்த மாதிரி வருது? ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தாமா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆக மாட்டேனுது. பிளட் ப்ரெஷர் குறையிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது, லோ பிளட் ப்ரெஷர் தன்மை அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸாக ஒருத்தர் பேசியிருந்தார், அவர்கிட்ட சொன்னோம் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு நிற்கும் போது வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாமா, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருதோன்னு என்னவோ அதுக்கு பார்க்கணுமா. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மூளையிலையோ வந்து கழுத்துலையோ காதுலையோ
பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணுமா? இந்த மாதிரி மயக்கம் வரும்போது வெட்டிக்கிறது அந்த மாதிரி தான் வருதாம்மா உங்களுக்கு? கை கால் வெட்டிக்கிறது வலிப்பு மாதிரி தான் வருதா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் வரல சார். ஒரு செகண்ட் வரும் சார். அந்த நேரம் வந்து வயிறு காலியா ஒரு மாதிரி இருக்கும் சார். எனக்கு சரிம்மா, பசிக்கிற மாதிரி இருக்கும் சார். சரிம்மா. இப்போ எனக்கு ஒரு 3 மாசமா பாத்தீங்கன்னா காது லைட்டா வலி இருக்கிற மாதிரி இருக்கு சார். இப்போ லெஃப்ட்ல வந்து எனக்கு அந்த காதோட வீக்கமா இருக்கு, கண்ணு வரைக்கும் லைட்டா வீக்கமா இருக்கு சார். சரிம்மா. ஸோ இது வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டயக்னோசிஸ் பண்ணணுமா? பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் போகாது. பிரச்சனை இல்லாத நேரத்தில் நீங்கள் போய் கொஞ்சம் ஒரு தீவிரமாக கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. உங்களுக்கு நியூராலஜிஸ்ட் மற்றும் இஎன்டி டாக்டர் 2 பேருமே பார்க்கணும். இந்த ஆட்டோனாமிக் நியூரோபதி, நான் உங்களுக்கு அந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சொன்னேன், அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு தீவிரமாக நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அதுக்கப்புறம் தடுப்பு முறைகள் எடுத்துக்கணும். இது வராமல் இருக்கிறதுக்கு, வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறத விட தடுப்பு முறை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து எக்ஸசைசஸும் இருக்குது, தெரப்பியும் இருக்குமா. ஸோ அது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சீனு மேடம், நான் தாம்பரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலில் பார்த்தீங்கன்னா தொடையாண்ட அடிபட்டுது. அடிபட்டு லைட்டாக கொஞ்சம் ஏர் கிராக் இருந்தது. அந்த L1, L2, L3, L4ன்ற மாதிரி அந்த எலும்பு வந்து நரம்புல அழுத்தின்னு இருக்கு அப்படின்னாங்க. அப்போ சரிங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 2 மந்த்ஸ் சரியாயிடுச்சு, ஓகே ஆச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் தரையில படுத்தோடனே பெயின் இருக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல படுத்தோடனே இப்போ பெயின் இருக்கு. சரி, லைட்டா பெயின் இருக்கு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். டேப்லெட்லாம் எடுத்துட்டு ஓகே 2 நாள் சரியாயிடுச்சு. அந்த டேப்லெட் போட்டதுலாம் வயிறு வந்து புஃப்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்போ ஒரு வாரமா அப்படியே தான் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், சரியாகுது. தூக்கத்துல திரும்பி லெஃப்ட்ல படுத்துட்டுனா ரொம்ப வலி இருக்கு, ஏந்து நின்னா ரொம்ப ஜாஸ்தியா வலி இருக்கு. முதல்ல பிரச்சனை ஆன போது உங்களுக்கு லம்பார் இடத்துல தான் அறுவை சிகிச்சை தான் பண்ணினாங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். டேப்லெட்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டே கொடுத்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இந்த 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. சரிங்க. எனக்கு அன்னைக்கு பேண்ட் ஜீன்ஸ் போட்டு அப்படியே படுத்துட்டேன்னா அந்த பக்கஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்படியே சைட்ல படுக்கும்போது ஊனிட்டு இருக்கு. சரிங்க. நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அப்போ பாதிப்பு ஆனது இப்போ உங்களுக்கு வந்து புது பிரச்சனைகளை கொடுக்கலாம். நரம்பியல் தளர்ச்சியை கொடுக்கலாம், டிசபிலிட்டியை கொடுக்கலாம். அது எதுனால நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் லம்பார் ஸ்பைன் எஸ்பெஷலி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வந்து உங்களுக்கு லம்பார் ஸ்பைனில் பல லெவல்ஸில் பாதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறீங்க. நரம்பு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு உங்களுக்கு அறிவியல் சிகிச்சை தேவைப்படலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த தற்சமயமாக உங்களுக்கு சிம்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுங்க. அதை விட உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ. பிஹேவியரல் நியூரோலஜி பற்றியும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு 6 மாசமா இந்த கையை மேல தூக்கமுல, உட்காந்தா ஏந்திரிக்கும்ல, துணியும்ல. உட்காந்தா ஏந்திரிக்கும்ல, 2 கையும் மேல தூக்கமுல. சரிங்க. இது வந்து நான் சென்னை போய் ராஜாந்தி ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் டெஸ்டும் பண்ணி பார்த்தேன் சார். அவங்க வந்து பெங்களூர் சதையை எடுத்து அனுப்பி பார்த்தாங்க. அதுல வந்து சதையில தான் ப்ராப்ளம், இது வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? சரிங்க. இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து நரம்பும் சதையும் சம்மந்தப்பட்ட நியூரோ மஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க.
மற்ற ப்ராப்ளம் எல்லாமே ரூல் அவுட் ஆகிடுச்சான்னு நீங்கள் இந்த இடத்துல எங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. பட் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நரம்பும் மொத்தம் சதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வரவங்களுக்கு சில ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் இருக்குங்க. அது என்ன மாதிரி மெடிசன், என்ன மாதிரி ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு மறுபடியும் நியூரோ ரீஹேபிலிட்டேஷன், ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் உங்களுக்கு உங்கள் ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும், சீக்கிரமாக வந்து வீக்னஸ் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணினா உங்களுக்கு அதை பற்றி அட்வைஸ் பண்ண முடியும். இதனால உங்களுக்கு செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்கா, ஸ்பைன்லேயோ ஹிப்ஸ்லேயோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அனாலிசிஸ் கொஞ்சம் தேவைப்படுங்க, டீட்டெயில்டாக பார்க்க வேண்டி வரும் இதுக்கு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. என்ன ஏஜுங்க உங்களுக்கு? சார். ஓகே, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் இருக்குங்களா? வேறு யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்களா? அதெல்லாம் யாருக்குமே இல்லை சார், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்காங்க சார். சரிங்க, அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வருதுன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறது ரொம்ப முக்கியங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம், ஜீவா திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். ஓகே ஜீவா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட அண்ணனுக்காக கேக்குறேன் மேடம். அவரோட வயது, அவரோட பாதிப்புன்னு நீங்க சொல்லலாம், டாக்டருக்காக பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா. என்னோட அண்ணனுக்காக கேக்குறேன் டாக்டர். அண்ணனுக்கு வயது வந்து 28. அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்து அது அடிக்கடி வந்துட்டே இருக்கு டாக்டர். சரிம்மா. ஃபிட்ஸ்னா அது கரிக்கால் இழுப்பு அந்த மாதிரி எல்லாம் வரல, ஒரு புருவத்துக்கு மேல புருவெல்லாம் துடிக்கிறதுல நல்லா வெளியே தெரியுது. ஒரு 4 வருஷமா இது வந்துருக்கு டாக்டர். அது வர ஆரம்பிச்சது, ஆனா நல்லா ஹேண்ட் ரைட்டிங்ல நல்லா இருக்கும். இப்ப வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி வந்து மாறுது, பேச்செல்லாம் வளருது, அந்த மாதிரி இருக்காங்க. நாங்க டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இது நரம்பு தளர்ச்சி, இது வந்து சிப்போட வந்து ஒரு வகை, நீங்க வந்து லைஃப் லாங் எடுத்துதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அண்ணனும் டாக்டர் எடுக்கிறாங்க, ஒரு நேரம் ஒரு மாத்திரை விட்டா கூட அந்த மாதிரி வந்துருது. அது வரும்போது அண்ணனுக்கு வந்து அந்த ஒரு கான்சியஸே இல்லை, என்ன நடக்குது என்ன அந்த மாதிரி தெரியவே இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 10, 20 தடவை 30 தடவை 100 தடவை அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு கூட வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நாள்லாம். சரிம்மா. சரி, ஒரு நாளைக்கு சுத்தமா வராது டாக்டர். அப்படியே பாத்தீங்கன்னா படிப்படியா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி வருது டாக்டர். இதுக்கு என்ன பண்றது? சரிம்மா. ஸோ நம்ம ஃபிட்ஸுன்னு சொல்லும்போது மறுபடியும் கிளியராக டயக்னோஸ் பண்ணோமா என்ன மாதிரி ஃபிட்ஸுன்னு சொல்லிட்டு. சிலப்போ ஃபிட்ஸோட கலந்து வேறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபிட்ஸும் மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸும் கலந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலப்போ இன்வாலண்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் வரதை ஃபிட்ஸுன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கலாம். ஸோ இது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, சரியான மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? ஏன்னா வந்து வேறு விதத்தில் ஃபிட்ஸ் இருக்குது. அந்த அவருக்கு வர ஃபிட்ஸுக்கு சரியான மெடிசன் கிடைக்குதா, அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவது வந்து சிலப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால, மன அழுத்தத்தினால, மன உளைச்சத்தினால இந்த ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸு ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் முடியும். ஆனால் சரியான மெடிசன், சரியான டோஸ், சிலப்போ ரெண்டு மெடிசன் தேவைப்படலாம் சில பேருக்கு. சரியான டோஸ் நம்ம கொடுத்தோன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஐ வில் ஆஸ்க் யூ டு பி ஹோப்ஃபுல். இன்னும் ஒரு விஷயம் இதில் வந்து நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு நாள் கூட நீங்கள் விடக்கூடாதுமா. ஒரு நாள் விட்டிங்கன்னா மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ மெடிசன் வந்து எந்த மெடிசன் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் ரொம்ப ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், காலர்ஸ் கால் பண்ணி பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்டாங்க. ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு டைப் ப்ராப்ளம் இல்லை, மல்டிபிள் டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி இவாலுவேஷன் தேவைப்படுது. மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லும்போது பல இடத்துல போய் நம்ம பல டாக்டரை பார்க்குறதுல அர்த்தம் இல்லை. ஒரு டாக்டர் ஒருத்தரோட பேசி ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து அறுவை சிகிச்சை ஒரு விதம், அது ரொம்ப முக்கியம். பல கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நரம்பியல் துறையை பொறுத்தவரை மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியம். அது பல கண்டிஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நரம்பியல் துறையை பொறுத்தவரை. அதே மாதிரி ரீஹேபிலிட்டேஷன்,
ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சைக்கலாஜிக்கல் தெரப்பி, மனோதத்துவம், இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த நரம்பியல் துறைன்னு வரும்போது. இது எல்லாமே கலந்து சேர்ந்து வேலை செய்யும்போது இன்டகிரேட்டட் நியூரோ கேர் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பேசினவங்க பல பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் இல்லை, மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒருங்கிணைந்த அப்ரோச்சில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, பொதுவாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணிட்டு இல்லை வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி தேவைப்படுதுன்றப்போ அந்த பேஷண்ட்டே போயிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட பலவிதமான டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றின ஒரு கிளியரான வியூ கிடைக்கும், அந்த நோய்க்கான தீர்வும் சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாக்டர், இன்னைக்கு மெமரி லாஸை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாக வரக்கூடிய மெமரி லாஸ், வயதானவர்களுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கான தீர்வுகள் பற்றியும் டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Kritika telling bye from you all.